வெல்கம் டு மொழிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நாம வந்திருக்கிறது தர்பார் பிரியாணி. ஹாய் கைஸ். கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஆமாம், இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. பட் இலையெல்லாம் போட்டாச்சு. இலைய போட்டு 2 ரெசிபிஸ் வச்சுட்டாங்க. இது என்னது? கேசரி. ரவா கேசரி வச்சுட்டாங்க. பட் அது வரதுக்குள்ள இங்க பாதி காலி காலி ஆயிருக்கும். அதுக்குள்ள நான் ரைத்தால ஒரு கோலமே போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் வந்த பாடு இல்லை. இது என்னது? ஆர்ட்டா? ஆர்டிஸ்ட் நீ இது ஆர்ட். சும்மாதான் என்னதாங்க பண்றது உட்காந்துட்டு. அதனால எதையோ ஒண்ணு பண்ணலாம்னு செஞ்சுட்டு இருந்தேன். வந்துடும், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துடும் இருக்காங்க, பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது போக ஓகே, இது எல்லாமே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எதிர்ந்து ஆரம்பிக்கலாம். என்னென்ன டிஷ்ஷுன்னு முதல்ல சொல்லிடலாம். ஓகேவா? சில்லி சிக்கன், ஓகே. மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பெப்பர் சிக்கன், இது சிக்கன் பிரியாணி, இது லாலிபாப். இது எல்லாமே இங்க இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. சாரி, வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கலாம். சீஸ். சீஸ். ஃபர்ஸ்ட் நான் எங்க வர வரன்னு இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் ஜூஸியா இருக்கு. காரம் கிடையாது, ஓகே, அளவா இருக்கு. மசாலாஸும் கம்மியா இருக்கு. என்னதான் நம்ம வேற இடத்துல போய் நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த முஸ்லிம்ஸ் செய்யற சிக்கன் பிரியாணினாலே ஒரு தனி கலதான். பாய் வீட்டு அது மட்டும் அந்த டேஸ்ட் எப்படிதான் அவங்க கொண்டு வராங்கன்னு தெரியல. அருமையா இருக்கு. இப்போ நம்ம பிரியாணில கேசரி வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு வைக்கிறாங்க? அது சாப்பிடுறதுக்கு எப்படிதான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. நீ சாப்பிடு. கொஞ்சமா கேசரி எடுத்துக்கு இந்த பிரியாணில வச்சு என்ன காம்பினேஷன் இது நீ சாப்பிட்டுட்டு இருக்க? அதை சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருந்தா நீ சாப்பிடு, எனக்கெல்லாம் வேணாம். ஏங்க நிஜமா நல்லா இருக்கு. ஆனா அவர் சாப்பிட மாட்டேன்றாரு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஓகே, இப்போ மட்டன் பிரியாணி. ஓகே, நான் வந்து சிக்கன் குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு. மட்டன் பிரியாணிக்கா? ஓகே, நான் வெறும் பிரியாணி வித் பீஸோட, மட்டன் வித் பீஸ். நம்ம கொஞ்சம் பிரியாணி வித் பீஸ், நம்ம கொஞ்சமா குழம்பு ஊற்றி சாப்பிடணும். ஒன்று கவனிச்சியா? சிக்கன் பிரியாணி வேற டேஸ்ட், மட்டன் பிரியாணி வேற டேஸ்ட். ஆமா பாவா. ஒரு சில கடையிலேயே கூட சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் பெரிய டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல போடுற சேம் பீஸ் மட்டும் தான். பீஸ் மட்டும் தான். பட் இது மசாலாஸே வேற. மசாலாவே டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கு. மட்டன் பிரியாணி வேற டேஸ்ட், சிக்கன் பிரியாணி வேற டேஸ்ட். டிஃபரெண்டா இருக்கு. இது என்ன பெப்பர் சிக்கனா? பெப்பர் சிக்கன். ஓ, இது டேஸ்ட் வேற லெவல். பெப்பர் சிக்கன் தானே? அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இது புதுசா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த டேஸ்ட் சாப்பிட்டது இல்ல. இது கூட சேர்ந்து நான் பெப்பர் சிக்கன் வந்து வெரைட்டி ஆஃப் பெப்பர் சிக்கன் சாப்பிட்றேன். பெப்பர் சிக்கன் டேஸ்ட் நார்மலா இல்லாம இது ஸ்ட்ரக்சரா நல்லா இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு மஸ்ஜித் ஸ்ட்ரீட்லயே 2 பிரான்ச் இவங்களது இருக்கு. ஒன்று முன்னாடியே மஸ்ஜித்துக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. அதாவது நம்ம பார்க்லேருந்து வரும்போது மஸ்ஜித்துக்கு முன்னாடி ஒரு பிரான்ச் இருக்கு, சின்ன கடை. அதை மஸ்ஜித் தாண்டி வந்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய கடை. இங்கே தான் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அது போக கல்யாணத்துக்கு, பார்ட்டிஸுக்கு, ஃபங்க்ஷனுக்கு, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் கெட் டுகெதர் அந்த மாதிரி இது ஆர்டர் பண்ணோம்னா இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் கடையோட ஃபோன் நம்பரை
நம்ம கீழே வீடியோவில் காட்டுறோம், மறக்காமல் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது, ஒர்த்து. தால்ச்சா கூட நல்லா இருக்குவா. இவனை விட்டுட்டேங்க. ஆமாங்க, லாலிபப் சைடில் இருக்கிறதுனால மறந்துட்டோம். லாலிபப் சைஸ் பார்த்தீங்களா, இப்படி கடிச்சு சாப்பிடுவோம். எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கே இல்லை. ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மாதிரி, உங்ககிட்ட பக்கெட் பிரியாணி இருக்குது, அதை ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், அவங்க சொன்னது எல்லாமே பண்ணிடுங்க. பாய்.